நியூ இயர் நியூ எஸ்ஐபி. என்ன நீங்கள் ரெடியா? இந்த இயர் ஃபர்ஸ்ட் salary to first crore இலக்கு 1 கோடியை நீங்கள் அடைய எவ்ரி மந்த் ஒரு வெபினார் உங்களுக்காக நாங்கள் கண்டக்ட் பண்ணுறோன்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ உங்கள் 1 crore ஜேர்னிக்கான ஃபர்ஸ்ட் வெபினார் நியூ இயர் நியூ எஸ்ஐபி ஸ்டார்ட் 2026 ரைட் கமிங் சாட்டர்டே நடக்க போகுது. இந்த வெபினாரில் ஃபினான்ஷியல் பிளானர்ஸான நிருப்பமா அண்ட் கிஷோர் 2026 நீங்கள் எஸ்ஐபி எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க. ஈவன் தோ நீங்கள் சின்ன அமௌண்ட்டில் உங்கள் எஸ்ஐபியை ஸ்டார்ட் பண்ணாலும் சரி. இந்த வெபினார் ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லியான வெபினார். அண்ட் இந்த வெபினாரில் நீங்கள் 1 crore அச்சீவ் பண்ண ப்ராக்டிக்கலான உங்களால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடிகிற ஃபினான்ஷியல் டெசிஷன்ஸை ஷேர் பண்ண போகிறோம். ஸோ 2026 இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு சொல்கிற எல்லாரும், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பற்றி எனக்கு பெருசாக ஐடியாவே இல்லைன்னு சொல்கிற எல்லாரும் கண்டிப்பாக இந்த வெபினாரை அட்டென்ட் பண்ணணும். மறந்துடாதீங்க, கம்மிங் சாட்டர்டே 10 AM. வெபினாரோட ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் பயோவில் இருக்குது. இப்போவே ரெஜிஸ்டர் பண்ணுங்கள், வெபினாரில் மீட் பண்ணலாம். உங்கள் ரிட்டர்ன் எக்ஸ்பெக்டேஷன் என்ன? இந்த வருஷம் நீங்கள் என்ன ரிட்டர்ன் எதிர்பார்க்குறீங்க? இந்த கேள்வி ஒவ்வொரு வருஷம் ஆரம்பிக்கும் போதும் என்னிடம் கேட்கப்படுகின்ற ஒரு கேள்வி. இதுக்கு காரணம் என்னன்னாக்கா, கேட்குறவங்களுக்கு ஒரு ரிட்டர்ன் எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. சரி, கேட்குறவங்களுக்கு இருக்கிற ரிட்டர்ன் எக்ஸ்பெக்டேஷன் எல்லா வருஷமும் மாறுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருவாரியானவர்கள் ஒரே ரிட்டர்ன் எக்ஸ்பெக்டேஷனோட ட்ராவல் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு சில பேருக்கு 18% ரிட்டர்ன் எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன் இருக்குது? ஏன்னா அவங்க ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்டில் 18% பண்ணியிருக்காங்க 20 இயர்ஸ்னு பார்த்துட்டாங்க. அதை பார்த்ததுனால எனக்கும் அந்த 18% வேணும் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன். ஆனால் வருஷா வருஷம் அவங்க 18% ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. சில பேருக்கு வட்டிக்கு கடன் கொடுக்குற மனப்பான்மை இருக்கும். அவங்க 2 வட்டிக்கு கடன் கொடுக்குறவங்களா இருப்பாங்க. அவங்களுக்கு 24% இருக்கணும். சில பேர் அதுக்கு மேலே போய் 3 வட்டி கொடுக்குறவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு 36% வருஷா வருஷம் கிடைக்கணும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். இப்படி பல பேர் நம்ம பேசும்போது ஒவ்வொரு வருஷமும் ஒரே ரிட்டர்ன் எக்ஸ்பெக்டேஷனை நம்மள்கிட்ட வைப்பாங்க. இதில் பல நண்பர்கள் இருக்கிறார்கள். இவங்க கூட நம்ம விரும்பாதவர்களோ அல்லது நமக்கு பிடிக்காதவர்களோ கிடையாது. நமக்கு பிடிச்சவங்களே நிறைய பேர் இந்த மாதிரி இருப்பாங்க. இப்படிப்பட்டவர்களோடு நம்ம தொடர்ந்து சந்தையில் பழகும் போதும் இவங்களோட தான் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இதில் பல பேர் நம்ம கஸ்டமர்ஸாக கூட இருப்பாங்க. அப்போ இவங்களோடு இருக்கும்போது நம்ம எப்படி இருக்கணுங்கிறது ஒரு சவால். என்ன ரீசன் தெரியுமா? என்னுடைய முதலீட்டு அனுபவத்தில் நான் எந்த நேரத்திலையுமே ஒரு வருஷத்தின் ஆரம்பத்தில் பெரிய ரிட்டர்ன் எக்ஸ்பெக்டேஷனை வைத்து கொண்டதே இல்லை. அதுதான் இதில் மிகப்பெரிய முரண். எனக்கு ரிட்டர்ன் எக்ஸ்பெக்டேஷனே கிடையாது. ஆனால் என்னை சுற்றி இருக்கிற எத்தனையோ பேருக்கு ரிட்டர்ன் எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அவங்களோட தான் நம்ம வாழணும், வேலை செய்யணும், பயணிக்கணும். அப்போது எனக்கு ரிட்டர்ன் எக்ஸ்பெக்டேஷனே கிடையாதுங்கிறது எனக்கு ப்ளஸ்ஸா மைனஸாங்கிறத முதல்ல பார்ப்பேன். ஏன்னா மற்றவங்க எல்லாருக்கும் ரிட்டர்ன் எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது, நமக்கு மட்டும் இல்லையே. அப்போ நம்ம என்ன கம்மியான ஆளா, அல்லது நம்மளே நம்ம ரொம்ப கம்மி பண்ணிக்கிறோமா? இதானே உங்களுக்கு வரக்கூடிய கேள்வி. என்னுடைய பார்வையில் முதல்ல ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்கிறேன். பாயிண்ட் 1, எல்லா ஆண்டுகள்லையும் ஒரே ரிட்டர்ன் எக்ஸ்பெக்டேஷனை வைத்துக் கொள்வது என்பது தவறு. ஒரு வருஷம் அடுத்த வருஷம் வர வேண்டிய லாபத்தையும் சேர்த்து ஸ்டாக் மார்க்கெட் கொடுத்துருச்சுனாக்கா, அப்போ அடுத்த வருஷம் நம்ம முந்தைய ஆண்டு கிடைச்ச ரிட்டர்னே எக்ஸ்பெக்ட் பண்ணோம்னாக்கா அது எப்படி சரியாகும்? உங்களுடைய கமெண்ட்ஸை இந்த பாயிண்ட்டை பற்றி தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எழுதணும். பங்குச்சந்தை என்பதே வருங்காலத்தில் வர வேண்டிய லாபத்தை அடிப்படையாக கொண்டு இயங்கக்கூடிய ஒரு இடம். இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, வருங்காலத்தில் வர வேண்டிய லாபத்தை சந்தை இன்றையே அடையாளப்படுத்தி கொண்டு இன்றைக்கே நிறுவன மதிப்பை கொடுத்து விடுகிறது. வருங்காலத்தில் வர வேண்டிய நிறுவன மதிப்பை இன்னைக்கே கொடுத்துருது. சப்போஸ் இது சந்தை அளவில் பறந்து விரிந்து நடக்கும் போது செக்யூலர் புல் ரன் என்ற சொல்லாடலை நம்ம யூஸ் பண்றோம். ஸோ செக்யூலர் புல் ரன் முடிஞ்ச பிறகு அந்த செக்யூலர் புல் ரன்ல நடந்த ரிட்டர்ன்ஸ், கிடைச்ச ரிட்டர்ன்ஸ் நமக்கு அடுத்த வருஷமும் கிடைக்கணும்னு எதிர்பார்த்தாக்கா, அப்ப நம்மளுடைய ரிட்டர்ன் எக்ஸ்பெக்டேஷன் எப்படி சரியாகும்? தவறு தானே? அதுவும் வருங்காலத்தில் வர வேண்டிய நிறுவன மதிப்பை இன்றைக்கே நம்ம கிட்ட சந்தை கொடுத்துருச்சுன்னா, அப்போ அடுத்த ஆண்டு நமக்கு ரிட்டர்ன் கிடைக்காது அப்படின்ற ஒரு அடிப்படை புரிதல் ஒரு முதலீட்டாளனுக்கு வரணுமா கூடாதா?
கமெண்ட் செக்ஷன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும்போது நான் வருங்காலத்தில் வர வேண்டிய ரிட்டர்ன் நிகழ்காலத்தில் வந்துருச்சுன்னு ஃபீல் பண்ணேன்னா என்னுடைய வருங்காலத்தை பற்றின பார்வைகளை இன்னும் ஷார்பன் பண்ணிக்குவேன். ஏன்னா அந்த இடத்துலேருந்து நமக்கு நஷ்டம் கூட வரலாம் சில நேரத்தில். இப்போ நம்ம 2026 இருக்கோம். 2029 வர வேண்டிய நிறுவன மதிப்பு 2026 வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இடையில 2027, 28 அந்த கம்பெனியோட வேல்யூவேஷன் கீழே போயிட்டு கூட மேலே போகலாங்க. அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்போ அடுத்த வருஷம் எனக்கு பாசிட்டிவ் ரிட்டர்ன் 2025 கிடைச்ச மாதிரியே கிடைக்கணும் அப்படின்னு ஒரு இன்வெஸ்டர் எதிர்பார்த்தால், அல்லது 2024 கிடைச்ச மாதிரி கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தாக்கா அது எப்படி கிடைக்கும்? இது எல்லா சொத்து வகைக்கும் பொருந்தும். அதுதான் பியூட்டி. ரிட்டர்ன் எக்ஸ்பெக்டேஷனில் நீங்கள் தவறான எதிர்பார்ப்போடு ஒரு சொத்தை பார்த்தால், ஒரு சொத்து வகையை அணுகினால், சேஃப் என்று கருதக்கூடிய சொத்து வகையில் கூட நஷ்டம் பண்ண முடியும். ஸோ ரிட்டர்ன் எக்ஸ்பெக்டேஷனை தப்பாக செப்புறதுல என்ன பிரச்சனைனாக்கா, வருங்காலத்தில் வர வேண்டிய ரிட்டர்ன் இப்போவே கிடைச்சிருச்சுன்னா உண்மையிலேயே அந்த ரிட்டர்ன் வர வேண்டிய நேரத்துக்கும் இப்போக்கும் நடுவில் உள்ள இடைவெளியில் நஷ்டம் கூட வரலாம். அந்த நஷ்டம் தான் இப்போ நிறைய பேருடைய முதலீட்டு பயணத்தில் பக்கத்தில் வந்து உட்காந்துக்குது. ஸோ நாம் நஷ்டம் வராதுன்னு நினச்சோம். ஏன் நினச்சோம்? வருங்காலத்தில் வர வேண்டிய லாபமே நமக்கு நிகழ்காலத்தை கிடைக்கும் போது ஆஹா, அப்போ இன்னும் நிறைய லாபம் நமக்காக காத்துட்ருக்குன்னு நாம் முடிவெடுத்தோம். ப்ராபப்ளி அது உண்மையாக கூட இருக்கலாம். ஆனால் இடைக்காலத்தில் நமக்கு நஷ்டம் வரும்ன்றதை நம்ம பார்க்க தவறிட்டோம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஏன் ரிட்டர்ன் எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்கிறது இல்லைன்னா, எனக்கு எப்போதுமே இந்த இடைக்காலத்தை பற்றி தான் கவலை. இடைக்காலத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய சிந்தனை. ஏதோ ஒன்று நடந்துச்சுன்னா அதுக்கு நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணோம் அப்படிங்கிறது தான் என்னுடைய தயாரிப்பு. ஸோ ஒவ்வொரு சந்தை சூழல்லையும் நாம் வருங்காலத்தில் அடைய வேண்டிய லாபத்தை நிகழ்காலத்திலேயே அடைஞ்சிட்டாக்கா அப்போது இதுக்கப்புறம் வர வேண்டிய காலங்கள் நமக்கு வழியை தர வாய்ப்பு இருக்குது அப்படின்ற அந்த ஒரு அடிப்படை புரிதல் தான் என்ன வழி நடத்துது. இந்த புரிதலின் அடிப்படையில் தான் நான் எப்போவுமே ரிட்டர்னை பற்றி அதிகம் யோசிக்காமல் என்னுடைய ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் இன்னும் என்ன பண்ணலாம் அப்படின்ற அந்த தேடலில் தான் இருக்கேன். ரிட்டர்ன் எக்ஸ்பெக்டேஷனே இல்லைன்னா கூட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் எல்லா நேரத்துலையும் கவனமாக இருக்கணும் அப்படின்னு நான் உறுதியாக நம்புகிறேன். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஏன் அவ்வளோ முக்கியம்? ரிட்டர்ன் தான் நல்லா பண்ணிட்டீங்களே, அப்புறம் எதுக்கு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ரிட்டர்ன் நல்லா பண்ணும்போது தான் நம்ம ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை இன்னும் அதிகமாக செய்யணுங்க. என்ன ரீசன்னா, மேலே இருக்கிறவன் தான் ரொம்ப வேகமாக கீழே விழ முடியும். எப்போ உங்களுக்கு ரிட்டர்ன் ரொம்ப நல்லா இருக்கோ அங்கேருந்து தான் நீங்கள் அதிகமாக விழுவீங்க. மேலே போகலன்னா பிரச்சனையே இல்லை. நீங்கள் ஒரு உயரத்துக்கு போயிட்டீங்க, உங்கள் போர்ட்ஃபோலியோ நல்லா வளர்ந்துருச்சுன்னா அங்கேருந்து தான் உங்களுக்கு வீழ்ச்சி பெருசாக இருக்கும். அடி அப்போ தான் பலமாக படும். அப்போ அந்த நேரத்தில் நீங்கள் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பற்றி இன்னும் கவனமாக இருக்கணும் இல்லையா? இதுதான் அடிப்படை. அப்போ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை பற்றி ரொம்ப நினைக்கும் போதும் அதன் அடிப்படையிலேயே நம்ம இயங்கும் போதும் ரிட்டர்ன் சம்மந்தப்பட்ட அந்த பேராசைகள்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும். அதை நம்ம ஓட விட மாட்டோம். ரிட்டர்ன் பற்றின எதிர்பார்ப்புகளை நம்ம கட்டுக்கோப்பாக வச்சிருக்கும் போது நம்மளுடைய ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இருக்க வேண்டியதை விட சுப்பீரியராக இருக்கும். அதுவே சந்தை சரியும் போது நம்முடைய போர்ட்ஃபோலியோவுக்கும் நமக்கும் நம்முடைய நம்பிக்கைக்கும் கான்ஃபிடன்ஸுக்கும் உளவியலுக்கும் ஒரு மிகப்பெரிய அரணாக அமையும். அதுதான் டிஃபென்ஸ் மெக்கானிசம் ஃபார் அன் இன்வெஸ்டர். இதனால தான் நான் வருஷம் ரிட்டர்ன் எக்ஸ்பெக்டேஷனை வச்சுக்கிறது இல்லை. ரிட்டர்ன் எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் கூட ரிட்டர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. அதுதான் அனுபவம் எனக்கு கற்றுத்தந்த பாடம். அது எப்படி? தொடர்ந்து அடுத்த வீடியோவில் இந்த டாப்பிக்கை இன்னும் டீப்பாக பேசுவோம், புரிதல்களை வளர்ப்போம், இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.